இன்னுமே அடியனுக்கு மட்டுமல்ல, நிறைய பேத்துக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே தான் இருக்கும். எதற்காக இங்கே வந்தோம், எதன் பொருட்டு இங்கே வந்தோம்? இந்த கேள்விக்கான பதில் கிடச்சிட்டாலே பாதி வாழ்க்கையை கடந்த மாதிரி. ஏன்னா அது தெரியாமல் தான் இன்றளவும் பெரிய கர்வம் கொண்டு நான் எனது அப்படிங்கிற அகந்தையில் மாட்டிக்கொண்டு அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிர்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன காரணத்திற்காக இந்த பூவுலகத்திற்கு வந்தோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தால் இந்த மாதிரி பொய்யான வாழ்க்கைகளிலெல்லாம் நமக்கு ஒரு ஈடுபாடே இல்லாமல் போயிடும். அப்படி அந்த ஈடுபாடு இல்லாமல் போகுது அப்படிங்கிறதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, உண்மை பொருளை தேட ஆரம்பிச்சிடுவோம். மெய்ப்பொருள் எதுவோ அதை தேடித்தான் போவோமே தவிர இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களில் ரொம்ப கவலை கொள்ள தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் மனதிற்குள்ளே கொண்டு போகவே மாட்டோம். அப்போ யாருக்காக முதல்ல பிறந்தோம், அப்புறம் தான் எதற்காக பிறந்தோம் அப்படிங்க. யாருக்காக பிறந்தோம்? ரொம்ப தெளிவான கேள்வியாக இருக்கணும். யாருக்காக பிறந்தோம்? அப்பா அம்மா வரமாக கேட்டிருப்பாங்க, இப்படி ஒரு நல்ல பிள்ளைய கொடு, இப்படி ஒரு பிள்ளைய கொடு அப்படின்னு கேட்ட வரத்துக்காக இறைவன் நம்ம இங்கே அனுப்பினாரா? இல்லை இந்த பூலோகத்தில் நல்ல ஆத்மாக்கள் நிறைய பிறக்க வேண்டும் என்று யாரேனும் கேட்டுக்கொண்டதற்காக வேண்டிக் கொண்டதற்காக இறைவன் நம்ம இங்கே அனுப்பினாரா? இல்லை இன்னும் என்னென்ன வேண்டுதல்கள் வைத்தார்களோ பூலோகத்தில் இது நடக்கணும் அது நடக்கணும் அதற்காக இறைவன் நம்ம இங்கே அனுப்பினாரா? முதல்ல யாருக்காக நம்மளை இங்கே அனுப்பினார்? நாம் வேண்டுவது என்ன? ஐயா பிறப்பே வேணாம் ஐயா, உன் பாதத்தில் ஒரு இடம் கொடுத்துட்டு தயவு செஞ்சு போதும் அப்படின்னு மன்றாடி செய்த கர்மத்தையெல்லாம் கழித்து போய் அவரோட பாதத்தில் ஓய்வெடுக்கலான்ட்டு இருக்கும்போது இந்த ஆத்மாவை திருப்பி இந்த பூமிக்காக அனுப்பியிருக்காரே, யாருக்காக அனுப்பிச்சார்? முதல்ல எதற்காக அனுப்பினார் அப்படிங்கிறத விட யாருக்காக அனுப்பிச்சார் அப்படின்னே தெரியாமல் புலம்ப வேண்டியதாக இருக்குது. காரணமில்லாமல் இறைவன் அனுப்ப மாட்டார், அது வேற விஷயம். இருந்தாலும் யாருக்காக அப்படிங்கிற அந்த கேள்வி ரொம்ப உயர்த்தி கேட்க வேண்டிய கேள்வி. ஏதேனும் ஒரு ஆத்மா நம்மை வருந்தி அழைத்திருக்கும், இப்படி ஒரு பிள்ளை கிடைக்காதா அப்படின்ட்டு. அதற்காக இறைவன் போ, நம்மளுக்கு உண்மையாலுமே அந்த ஓய்வு வேண்டும் அப்படின்னு நினச்சிருந்தாலும் கூட போ, உன்னை அழைக்கிறார்கள் அப்படின்ட்டு ஒரு தாயின் கர்ப்பத்திலே நம்மை கொண்டாந்து விட்டுட்டார். யாருக்காகவோ அனுப்பிச்சிருக்கார். ஆனால் அதில் ஒரு அர்த்தத்தை வைத்து எதற்காக இங்கே அனுப்பினார் அப்படிங்கிறது நம்ம கேட்குறோம் இல்லையா? எதுக்காகப்பா பிறந்தோம் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அந்த காரணத்தையும் மறைத்து அனுப்பியிருப்பார். காரண காரியம் இல்லாமல் எதுவும் நடக்காது. இறைவனும் நம்ம இங்கு அனுப்ப மாட்டார். இப்போ வந்தாச்சு. யாருக்காக பிறந்தோம் அப்படிங்கிறது தெரியும். அம்மா அப்பாவோட வேண்டுதலோ, அக்கம் பக்கத்தில் சொந்தக்காரங்களோட வேண்டுதலோ, இல்லை சமுதாயத்தோட வேண்டுதலோ, ஏதோ ஒரு நல்லதுக்காக வேண்டும் பொழுது இறைவன் நம்ம இங்கு அனுப்பி இருக்கலாம். அந்த நல்லது எது என்று நமக்கு தெரிந்துவிட்டால் எதற்காக இங்கே வந்தோம் அப்படிங்கிறது தெரிந்துவிடும். ஆனால் அதை தேடணும்ல. ஒன்று எல்லா இடத்துலையும் விசாரிக்கணும், நம்மளை சுற்றி இருக்க எல்லா இடங்கள்லையும் விசாரிக்கணும். இல்லையா உள்ளே விசாரிக்கணும். ஏன்னா வெளியே விசாரிக்கும் போது அதற்கான சரியான தகவல் கிடைக்க பெறாது. உள்ளே விசாரிக்கும் போது நம்ம ஏன் பிறந்தோம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துடும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ அந்த ஆத்ம விசாரணை அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியம். எது நான் அப்படிங்கிற அந்த விசாரணை பண்ணும்போது இந்த உடல் நானா, இந்த பெயர் நானா, இந்த மாதிரி ஒவ்வொன்றா கேட்கும்போது எதுவுமே இல்லை 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 அப்படிங்கிறதான் பொருளாக வரும். அப்போ எதுவுமே இல்லைன்னா யார் நான் அப்படிங்கிற அந்த கேள்வி நமக்குள்ளே உயர்கிறது. அப்படிங்கும்போது அதற்கான விடையை இறைவன் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நமக்கு விடுவிப்பார். அதை புரிஞ்சுக்கணும். எதை அடிப்படையாக வச்சு வாழ்கிறோம்? முதல்ல எதை அடிப்படையாக வச்சு? அடியனுடைய பெயரை வைத்தா, அடியனுடைய அந்த குடும்ப பெயரை வைத்தா, அடியேன் வேலை செய்கின்ற அந்த வேலையை வைத்தா, அது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அடுக்கிக்கொண்டே போகலாம் அல்லவா? எதன் அடிப்படையில் நான் இங்கே மனிதனாக வாழ்கின்றேன்? மனிதனாக வாழ்வதற்கான அந்த அடிப்படை யாது அப்படிங்கிற கேள்வியும் நம்மளுக்கு இன்னும் புலப்படவில்லையே. கண்டிப்பாக இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கேள்விகள் தானே. கையில் பணம் இருக்குது, வாழ்ந்துடலாமா? சந்தோஷமாக வாழ்ந்துடலாமா? நிம்மதியாக வாழ்ந்துடலாமா? ஆனால் உண்மையாக நாம் யார் என்பதை உணர்ந்து கொண்டு வாழ்தல் தான் உண்மையான வாழ்தல் அப்படிங்கிறது. அது இல்லாமல் பல விஷயங்களில் தேவையில்லாமல் போட்டு
குழப்பிக்கிட்டு எதன் அடிப்படையில் வாழ்கின்றோம், எதற்காக வாழ்கின்றோம், யாருக்காக வாழ்கின்றோம் என்று தெரியாமலே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமே, இது எப்படி ஒரு கண்மூடித்தனமான வாழ்க்கையாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். பொதுவாகவே தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இறைவன் எதற்காக நம்மை அனுப்பியிருப்பார் அப்படிங்கிறத நம்ம பரிசோதிக்க வேண்டும். நம் மனதளவிலே ஆத்ம விசாரணையை செய்ய வேண்டும். ஆத்ம விசாரணையை செய்யும் பொழுது எதற்காக என்பதற்கான விடை கட்டாயமாக கிடச்சிடும். அப்படி கிடைச்சதுன்னா அதற்காக நாம் வாழ வேண்டும். எதற்காக வாழ வேண்டும்? இறைவனுக்காக வாழ வேண்டும்.